பொய்யாமொழி அம்மா அவர்களை தவ நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால் மையன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். உடல்நலம், அறிவு, உயர்ப்புகள், செல்வம், கடமை இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன், வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும், வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன், அனைவரின் மன குழப்பம் நீங்க. இது குருவின் வரிகள். குருவே சரணம். சான்றோர் பெருமக்களே, என்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இருக்கக்கூடியதுதான், ஆனா நமக்கு இல்லை. காரணம் என்ன? நாமெல்லாம் மனவளை கலை படிச்சிருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், படித்து கொண்டே இருப்போம். ஆக இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது வருமுன் காப்போம், வந்த பின் அதை எதிர்ப்போம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக அந்த நாட்டு மன்னனின் அரண்மனையை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர், இன்னும் சொல்லப்போனா துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் கூட, அதற்கு முன்பாக நாட்டை சுற்றி கோட்டை சுவர். இப்ப கூட ஒவ்வொரு நாட்டையும் பார்த்தோம்னா, இப்ப அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட் போடுறாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இராணுவத்துக்கு ஒதுக்கக்கூடிய பணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்ஜெட்ல அதுல மொத்த செலவுலயே பாத்தீங்கன்னா மினிமம் 70% இராணுவத்துக்கு தான், மீதிதான் மக்கள் நலனுக்கு. அதுலயும் இந்த கல்விக்கு இருக்கு பாருங்க. மகான் கல்வியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தொழிற்கல்விதான் வேணும் அப்படிங்கிறது. ஆக இந்த கவர்மெண்ட்ஸை பொறுத்தவரையில இங்கே நம்ம வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி கல்விக்கு ஒதுக்குவது மிக மிக குறைவுதான். சரி, இப்போ இந்த மன்னனுடைய கோட்டையை பத்தி பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. கோட்டை கொத்தளங்களை தாண்டி எதிரி நாட்டு படைகள் முன்னேறுகின்றன வச்சுக்கோங்க. அப்போ இறுதி வரை எதிர்த்து நின்று போராடணும் இல்லையா? அதைத்தான் போர்னு வந்த பிறகு கூட அதை எதிர்க்கணும். இப்ப முதல்ல மன உளைச்சல் உள்ள வரும்போது நாம என்னவெல்லாம் அதுக்கு முன்னால சந்திச்சு வந்தோம் அப்படிங்கிறத இங்கதான் பாருங்களேன், கவிஞனுடைய வரிகள் வருது பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. இது நமக்கு ஒரு அடிப்படை ஒரு லைனு. மகானுடைய கருத்துக்கள்ல தான் இந்த கவிஞருடைய வரிகளும் இருக்குதான் செய்யுது. அப்போ இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் நீங்க அப்படிங்கிறது. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அடிப்படை பயிற்சி வகுப்புக்குள்ள நுழைய வர நம்ம எல்லோருக்குமே இதுதான் நிலைமை இல்லையா? நினைச்சு பாருங்க, ஃபிளாஷ்பேக்ல என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போ எந்த அளவுக்கு எதை கண்டாலும் ஃபோனை ஊதிட்டு போயிடுறோம். அப்போ இன்னும் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். அதாவது ஏற்கனவே மனவளக்கலையை சேர்ந்த 1-2 பேர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். இப்போ நமக்கு வீட்டில் இருக்கோம், ஒரே குழப்பமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். பக்கத்துல கூடி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு பேராசிரியர் போறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் டெய்லி அவரை பார்க்கும்போது அவர் எங்க போறாங்க நமக்கு அந்த விவசாயம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, மன்றத்துக்கு போறாரு போல, மனவளக்கலை மன்றத்துக்கு. அப்போ இவர் பேராசிரியர். அப்போ அவர் அதுக்கு முன்னாடி அவர் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாரு, இப்ப எந்த அளவுக்கு மனநிறைவோட முகத்தெளிச்சியோட இருக்காருங்கிறத நம்ம அதுவும் நமக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோம், அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களை. அப்போ அப்போ அவருடைய தன்மை என்ன இருந்திருக்கு, அந்த பேராசிரியருடைய அந்த மனிதன்கிற பேராசிரியருடைய தன்மை உயர்ந்து வந்திருக்கு. இப்படி இதுவும் ஒரு சில பேருக்கு ஏற்பட்ட ஒரு உந்துதல் தான் நம்ம மனவளக்கலுக்குள்ள வர்றதுக்கு. எந்த காலகட்டத்திலையும் எப்பவுமே மன்றங்களையும் சரி மனவளக்கலைக்குள்ள படிக்கணும்னு வரும்போதே உள்ள வரையிலே கிட்டத்தட்ட ஒரு 20 வந்தாங்கன்னு சொன்னா ஒரு 10க்கு மேல, ஏன் 15 பேர் கூட சொல்லலாம், மனசுல ஒரு சுமையோட தான் வராங்க. ஸோ அந்த வகையில நமக்கு அந்த சுமையை குறைக்கிறதுக்கு தான் வேதாத்திரி மகர்ஷி நமக்கு இந்த வழியை காமிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில முக்காவாசி பேருக்கு மன நிம்மதி இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியே தான். இப்ப பாருங்களேன், வாழ்க்கைன்னா குழப்பம் இல்லாததே கிடையாது அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஆனா அந்த வாழ்க்கைக்கே ஒரு டெஃபினிஷன் ஒரு பெரியவர் சொல்லி வராரு பாருங்க.
இது வந்து வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து விடை தெரியாத வினாவாகத்தான் வந்து நமக்கு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. வாழ்க்கைன்னா என்னன்னே பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஏதோ வாழ்றோம். இன்னும் பலருக்கு அது ஒரு புரியாத புதிராகத்தான் வந்து இருக்கு. மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. சில பேருக்கு தான் அது ஒரு ஆனந்த அலை. அந்த சில பேருங்கள்ல தான் நம்ம மனவளை கலை குடும்ப அன்பர்கள் நம்ம எடுத்துக்கிறணும். வாழ்தல் என்பது ஒரு கலை என்பதை புரிந்து, ரசித்து, ருசித்து அனுபவிக்க வேண்டிய ஆனந்த அனுபவமான, முழுமையான விழிப்புடன் உணர வேண்டிய ஒரு முழு விழிப்பு நிலை தான். இதுதான் நம்ம குரு சொல்லி வர்றது. விழிப்பு நிலை இருந்தாலே அங்க ஆனந்தம் தான் அப்படிங்கிறது. அங்க அப்புறம் எங்க மனக்கவலைக்கு அங்க மன இது இருக்க ஒரு பிரச்சனையே கிடையாது. குழப்பங்கிறதுக்கு இதே இல்ல, வாய்ப்பே இல்ல. கடந்த காலத்துல மனசை வச்சு வாழுதல் அது சரியா? பிறக்காத எதிர்காலத்தில் மனதை வைத்து மிதந்து போவது சரியா? இல்லையே இல்லை. நிகழ்காலத்தில் நின்று இன்புறலும் இதுவே வாழ்க்கை. விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஊழ்வினைதான் இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்கிறது. அந்த தலையெழுத்தை மீறி நாம் என்ன செய்துவிட முடியும் என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். விதி கொள்கை உண்மையா பொய்யா? விதின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, விதியா மதியான்னு நம்ம அடிக்கடி மனவளக்கலையில வரும். நம்ம எங்கே வச்சிருந்தாலும், எந்த நிலையில வச்சிருந்தாலும், அங்கேயே அந்த நிலையிலேயே வாழ்க்கையை ஒரு ஆனந்த அனுபவமாக்கி கொள்ளலாம். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இப்போ ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாரி காமா இருப்பாங்க. நம்ம 11 ஆள் போய் சேர்ந்த உடனே அந்த ஏரியா வந்து அந்த அந்த குரூப் அந்த ஃபோரம் வந்து கலகலப்பாயிடணும். அதுதான் வாழ்க்கைய அனுபவிக்கிறது. அப்ப அங்க வந்து மனக்குழப்பத்துக்கு இடம் உள்ள வர வாய்ப்பே கிடையாது. காரணம் எப்பவுமே ஸ்மைலிங் தான். அதேபோல வாழ்க்கையில காண ஏற்றத்தாழ்வுகள், வெற்றி தோல்விகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி எது வேணும்னாலும் ஒருவேளை வந்து நமக்கு இந்த விதி இருக்கத்தான் செய்யுதுன்னு நம்புறவங்களுக்கு அது இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு தான் மதி. அந்த மதிக்கு தான் மனவளக்கலை. அப்போ வாழ்க்கைய கசப்பாக்கிக் கொள்வதும், இனிப்பாக்கிக் கொள்வதும் முற்றிலும் எங்க இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அப்போ அந்த வாழும் கலை எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, போர்க்களத்தின் நடுவிலும் புல்லாங்குழல் இசையை ரசிக்க முடியும். நெருப்பு குண்டத்தில் அமர்ந்து வேண்டும் நிலவை தரிசிக்க முடியும் என்கிறார் ஒரு பொதுநலவாதி. இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே போல இந்த வாழ்றோம் வாழும்போது தானே இந்த பிரச்சனைகளே வருது. அப்ப வாழுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, வாழுதல் என்ற சொல் நுட்பமான பொருள் பொதிந்தது. உயிரோடு இருக்கிறார்கள் என்பதனாலேயே அவர் வாழ்கிறார் என்று சொல்லிவிட முடியாது. உயிரோடு இருப்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது வேறு. இப்ப உயிர்ப்போடு இருந்தோம்னு சொன்னா, நமக்கு இந்த மனக்குழப்பங்கிறது நம்ம பக்கத்துல வரவே செய்யாது. ஏன்னா, நமக்கு மகரிஷி சொல்லியிருக்காரு. அதாவது உணர்ச்சி வசத்த விட, அத உணரணும் அப்படிங்கிறது தான் அந்த உயிர்ப்போடு இருப்பது. அது மாதிரி மனித ஜீவிதத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு சர்வைவல், எக்ஸிஸ்டன்ஸ், லிவிங். அதாவது தமிழ்ல சொல்றதா இருந்தா, பிழைப்பு, இருத்தல், வாழுதல். அப்போ இப்போ இத வந்து என்ன அப்படின்னா, ஆ இந்த ஒரு பிழைப்பு நிலை இந்த 3 வகையில இந்த முதல் வர்றது பிழைப்பு நிலைன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு சாதாரண நிலை. இங்க வந்து இந்த மனக்குழப்பம் உடனே வந்து ஒட்டிக்கிரும். பிழைப்பு நிலையில் உள்ளவர்கள் வந்து எப்படின்னா, அவங்க வந்து அன்றைய பொழுதை எப்படியாவது போய்விட்டால் போதும் என்று நினைப்பவர்கள். அத்தகைய சில நண்பர்களிடம் நலம் விசாரிக்கும்போது கேட்பாங்க, "என்னய்யா எப்படி இருக்கீங்கன்னா?" "என்னத்தையோ பொழப்பு போயிட்டு இருக்குய்யா" அப்படிம்பாங்க. அதே மாரி சில இல்லத்தரசிகள கேட்டோம்னு வச்சுக்கோங்க, "என்னத்தையோ இந்த மனுஷனோட பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. ஆக, அப்படி பொழைப்பது வந்து வாழ்வா? நிச்சயமா கிடையவே கிடையாது. வாய்க்கும் வயிற்றுக்குமே போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் பிளப்பு நிலையில் இருப்பவர்களிடம், பெரிய பெரிய தத்துவங்களைப் பற்றியோ, பிரபஞ்ச ரகசியங்களைப் பற்றியோ பேசிவிட முடியாது. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாரு? "செவிக்கு உணவில்லாத பொழுது சிறு வயிற்றுக்கு இயப்படும்ங்கிறது" சொன்னாலும் சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க, அன்றாட காட்சிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நம்ம பேசும்போதோ, ஆன்மீகத்த பத்தி பேசும்போது அவங்கள்ட்ட எடுபடுமா? எடுபடவும் செய்யாது. பேசவும் கூடாது, ரொம்பயும் ஒதுக்கி வைக்க முடியாது. அவங்களுக்கும் நம்மள ஆற்றல குடுக்குற அளவுல நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் மகனுடைய கருத்து. இதேபோல அவர்களுக்கு அற வயிற்று கஞ்சிக்காவது வழிவகுப்பது வந்து நம்முடைய கடமை. கடமைன்னு வரும்போது சமுதாய கடமைன்னு மகான் சொல்லி வர்றாரு. எத்தனையோ நம்ம சமுதாயத்துல எத்தனையோ விதமான மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அதாவது வறுமையில வாழ்றவங்கல இருந்து பணக்காரங்க வரைக்கி, வறுமையில வாழ்றவங்க வந்து பசிக்காக அலையுறாங்க, போறாங்க. பணக்காரங்கலாம் என்ன செய்றாங்க பாருங்க, சாப்பிடுறதுக்கே வந்து இன்னைக்கு அவங்களும் இப்ப ஏழைகள் வந்து கூழுக்காக குடிச்சு உடம்ப வளர்த்தவங்க. பணக்காரங்க வந்து கூழ குடிக்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாரி சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் தான் நம்ம கூட அப்படி கூட நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆக இந்த அன்றாட காட்சிகள்னு சொல்லக்கூடியவங்கள வந்து பிறப்பு நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்த பிறகு வேண்டுமானால், வாழ்க்கையை முழுமையாக வாழ்தல் அப்படிங்கிறது நம்ம அத அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப வள்ளலார் கூட பாருங்க, இத மனசுல வச்சுக்கிட்டு தான் முதல்ல என்ன சொன்னாரு அவரு?
அதாவது மனிதர்கள் வயிற்று பசி தீரணும் அப்படிங்கிற முயற்சியை தான் வந்து முதல்ல மேற்கொண்டு அங்கிருந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் 24 மணி நேரமும் அணையா அடுப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. எங்க நம்ம இதுல வள்ளலார் அமைச்ச ஒரு இதுல அடுப்புல. அந்த மாதிரி இப்போ இது அடுத்த நிலையை பார்த்தீங்கன்னா, இருத்தல் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் இந்த டைப் ஆஃப் பீப்பிள் எப்படி அப்படிங்கன்னா, ஒரு இயந்திரமாவே மாறிடுவாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? இவங்க வந்து உயிர் உள்ள எந்திரம்னு கூட நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அதே மாரி இவங்கெல்லாம் பல விஷயங்கள்ல வந்து இந்த அ ம ம இருத்தல் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இத கூட இதுவும் வந்து நமக்கு அதற்கான தேடல், அதாவது அமைதிய தேடுறதுக்கே இவங்களுக்கு நேரம் கிடையாது. அமைதி இல்லாம அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதே ஒரு குழப்பமான நிலை கூட சொல்லலாம். வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஒரு பொழுதும் வாழ்வு அறியாதார் கருதுப கோடியும் அல்ல பல." அதாவது இப்படிப்பட்ட நிலையில உள்ளவங்களுக்கு வந்து ஏதாவது செய்து அவங்கள வந்து உயிரோடு இருந்து கொண்டிருப்பவர்களே தவிர வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்ன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க. 3வதா வாழு நிலை அப்படிங்கிறது. இப்ப வாழு நிலைன்னா, நேத்து இருந்ததை விட இன்று ஒரு படி உயர்றது. இதுதான் மகான் சொல்றாரு. அதாவது அறிவின் மேன்மை, அறிவின் மேன்மைன்னு அடிக்கடி சொல்லுவாரு பாருங்க. இது வந்து இந்த வாழும் நிலை. அறிவின் மேன்மை பெற்றாலே நாம் வந்து வாழக்கூடியது நிச்சயமா நமக்கு பயன்படுவது மட்டும் இல்லாம, நம்மை சார்ந்தவர்களுக்கும், உலகத்துக்கும் பயன்படும் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து வாழும் நிலை அப்படிங்கிறது. வளர்வது தான் வாழ்வு. தாழ்வு என்ற சொல்லின் எதிர்ப்பதம் வாழ்வு. இப்போ வாழ்வுனாலே தாழ்வுன்னு வருது பார்த்தீங்களா? அப்ப தாழ்வு குறைந்து கொண்டே போதலை குறிக்கும். அப்போ வாழ்வு வளர்ந்து கொண்டே வருதலை குறிக்கும். இங்கே தான் உயர்தல் என்பது வெறும் பொருளாதார உயர்வை மட்டும் குறிக்கவில்லை. மனதளவில் ஆன்ம பரிபக்குவத்தில் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டுக் கொண்டிருப்பதுதான் உண்மையான வாழ்வு. இது நம்ம மகான் சொல்லுது அதுதான். அவர் தத்துவம் என்ன சொல்லுது? ஆன்ம உயர்வு, அறிவில் முழுமை அப்படிங்கிறாரு. அந்த வகையில நமக்கு வந்து இந்த வாழுங்கள்ல எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டாலே, அந்த வகையில நிச்சயமா நமக்கு வந்து இந்த மனக்குழப்பங்கிறது நம்மள்ட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே போல இந்த இருத்தல் அப்படின்னு ஒண்ணு சொல்றது ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க மகான்கள். இருத்தல் அப்படிங்கிறத குழப்பம் இருத்தல் என்று கூட நம்ம வந்து வைத்துக் கொண்டால் கூட, இந்த வாழ்தல் என்பத குழப்பம் இல்லாமல் வாழ்தல்னு பொருள் கொள்ளலாம். இப்போ இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் உள்ள வித்தியாசம் 2 இருக்கு பாருங்க. இருத்தல் அப்படின்னா, குழப்பம் இருக்கக்கூடிய நிலையில கூட சொல்லலாம். வாழுதல் அப்படின்னா குழப்பம் இல்லாத நிலையிலன்னு சொல்லலாம். இப்ப 2 இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் உள்ள வித்தியாசத்த வந்து ஒரு உதாரணம் பார்த்துக்கிட்டா, ஒரு கைதி சிறைச்சாலையில இருந்து விடுதலையாகி வெளிய வர்றாரு. அவர்ட்ட வந்து, "நீ இது நாள் வரை என்னப்பா செஞ்சுகிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்டா, கைதி சொன்னா என்ன சொல்லுவாரு? "சிறையில இருந்தேன்" அப்படிம்பாரு. ஆனா, எந்த கைதியும் வந்து, "நான் வந்து பாளையங்கோட்டை சிறையில வசித்தேன். வேலூர் சிறையில் வாழப் போகிறேன்" அப்படின்னு சொல்லுவாப்லயா? சொல்ல மாட்டாப்ல. இருந்தேன் என்று தான் கூறுவார். அதுபோல சிறையில வந்து அவன் விருப்பப்பட்டு மன திருப்தியோட வாழ்ந்த ஆள் கிடையாது. அதனால தான் அவன் வசித்தேன் என்று சொல்லாமல் என்ன சொன்னாரு? சிறையில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக தன் விருப்பமின்றி பிறருக்கு கட்டுப்பட்டு சிரமத்துடன் எங்கே இருந்தாலும் அது வாழ்தல்ன்னு சொல்ல முடியாது. வெறும் இருத்தல் நிலைதான். ஏதோ இருக்கிறேன் என்று சலித்துக் கொண்டு கூறும் மனிதர்கள் கூட அவர்கள் அந்த சிறையில அடைக்கப்படாவிட்டாலும் கூட சிறையில் இருப்பதா தான் பொருள். அந்த வாழ்க்கையே சிறைப்பட்ட ஒரு தன்மை தான். அவர்கள் வாழ்க்கை சிறை வாழ்க்கைக்கு தான் நிகரானது. சில சமயம் சிறையில் இருப்பவர்கள் கூட சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில அவங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கிறது சில நேரங்கள்ல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஏன்னா, அவங்க உணர ஆரம்பிச்சுறாங்க. நம்ம எதனால வந்து இந்த அளவுக்கு நம்ம சிறைப்படுத்தப்பட்டோம், சிறைக்கு வந்தோம், எதுக்கு இந்த பனிஷ்மென்ட் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது உணர நிலை. ஆக வாழ்வையே வந்து சிறையாக மாற்றிக் கொண்டவர்களால வந்து ஒரு கணப்போதும் மகிழ்ச்சி அடைய முடியவே முடியாதுங்க தான் நம்முடைய மகான்களுடைய கருத்துக்கள். அந்த மாரி சிறைக்கும் வீட்டிற்குள்ள வேறுபாட்ட கூட நகைச்சுவையா கூறும்போது, "சிறைக்கு வெளியே தாழ்ப்பாள், வீட்டிற்கு உள்ளே தாழ்ப்பாள்" அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஆக நம்ம வாழ்க்கை கையில இருக்கும்போதே நாம் சுதந்திரமாக செயல்பட முடியும். அப்பதான் அதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை வந்து நம்ம பிறரை நம்பியோ அல்லது சார்ந்தோ இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேரு இருத்த நிலையில் தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னை அறிதல் அப்படிங்கிறது நம்ம மகான் அடிக்கடி சொல்லுவாரு. அதாவது நானே நிர்வகித்தல். நம்மளே வந்து நம்ம நிர்வகிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது வாழுதல்னு பேரு. இன்னொருவர் நம்மை கட்டுப்படுத்த அனுமதித்தால் அது வந்து என்ன அர்த்தம்? இருக்கிறேன்னு தான் அர்த்தம். இதே வந்து நம்ம மகான் என்ன சொல்றாரு நமக்கு, கண்டிப்பா வந்து நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அ அது வந்து அந்த இடத்துல குழப்பங்கள் இல்லாத நிலைமையில லாபம், நஷ்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவுமே வந்து நமக்கு மனசுல எல்லாமே சமநிலை தான் அப்படிங்கிறது. இப்ப அது இப்ப ஒரு சின்ன ஒரு இது பாருங்களேன், ஒரு கடை வீதி. பூக்கடையில வந்து பூ விக்கிற அம்மா, பூ வாங்குன அவரிடம் கேட்கிறாரு. "யாருக்கா நீ இந்த பூ வாங்குற?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாரு, "நான் ஏன் இத உன்ட்ட சொல்லணும்? நான் யாருக்கும் வாங்குறேன். உனக்கு என்ன?
அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, பூ விக்கிற அம்மா, இல்ல நீ யாருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் விலையில கொஞ்சம் குறைச்சு கொடுப்பேன் ஐயா அப்படிங்க, கன்செஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறப்பல. அப்ப அதுக்கு இவன் சொல்றாங்க, என்ன கன்செஷனா? இப்ப உடனே இந்த பூ விக்கிற அம்மா சொல்லுங்க, இங்க பாரு, உன்னுடைய மனைவிக்காக நீ பூ வாங்கினால் நோ கன்செஷன். ஏன் தெரியுமா? உனது லவ்வர் காதலிக்காக வாங்கினால் நீ இங்கு அடிக்கடி வந்து பூ வாங்கி செல்வாய். உனது மனைவிக்கு என்றால் எப்போதாவது தான் நீ பூ வாங்க வருவ என்றாலே பார்க்கணும். ஆக கணவன் எந்நாளும் மனைவியை காதலியாக நினைத்தால் அங்கு மனக்குழப்பம் வரவே வராது. இது மனைவிக்கும் பொருந்தும். இதைத்தான் நம் குருமகானும் கூறுகிறார், நேசித்தல். அன்பு என்பது இருவருக்கும் பொது. அன்பு வளர வளர அங்கே அறிவும் வளரும். அப்படி அறிவு வளர்ந்து சிந்தனையை உயர்த்தும், மனக்குழப்பம் நிகழாது. வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நம்ம இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த வகையில அந்த பயிற்சியை நமக்கு செஞ்சு ஆரம்பிச்சாலே நமக்கு உடல் நலத்திலுடைய தேவையில்லாத நோய்களும் வீக்கங்களும் போயிடும். பதிவுன்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் பாவப்பதிகளை பத்தி. அதுக்கு சிம்டமே என்ன அப்படின்னா மகான் சொல்லக்கூடியதுதான். அதாவது உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம். இந்த வாசம் அருமையான வாசம் பாருங்க, வாழ்விலே சிக்கல். இது இருந்தாலே அந்த 3வது இருந்தாலே 4வது சேர்ந்து ஒட்டிக்கிறது அப்படிங்கிறதா. இப்போ அதே மாதிரி இப்போ கலைன்னு வரும்போது இப்போ நம்ம அடிக்கடி பேசக்கூடியதுதான் அது. அதாவது நம்ம இப்போ சொல்லி வந்தோம் இல்லையா, வாழ்க்கையை ரசிச்சோன்னாலே அங்க மனக்குழப்பத்துக்கு வேலையே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு வாசம் கூட வருது, த டெப்த் ஆஃப் யுவர் ஸ்ட்ரகிள் வில் டிட்டர்மின் த ஹைட் ஆஃப் யுவர் சக்சஸ். அதாவது போராடு, வாழும் வரை போராடு, வெற்றி கிடைக்கும் வரை போராடு, மனக்குழப்பம் தீரும் வரை போராடு. இப்போ கடிகாரம் ஓடவில்லை என்பதற்காக காலம் நின்று விடாது, கஷ்டங்கள் நிறைந்து உள்ளது. நிறைய மனக்குழப்பம் என்பதற்காக வாழ்க்கையும் நின்று விடாது. கடந்து போவதே வாழ்க்கை. இப்ப எல்லாமே கடந்து செல்லும் அப்படிங்கிற வாசம் வருது பார்த்தீங்களா அடிக்கடி. அதுதான் இதனுடைய தத்துவம். இது அதே மாதிரி இப்போ இன்னொரு இது இருக்கு பாருங்க. இந்த ரமணின்னு ஒரு பையன் என்ன பண்றாப்புல, காமராஜர்கிட்ட ஐயாவை உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராப்புல. வந்த உடனே சொல்றாப்புல, எனக்கு மருத்துவம் படிக்கணும்னு ஆசை, ஆனா ராசாவுக்கு கிடைச்சிட்டு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற உடனே ராமராஜர் ஐயா சொல்றாங்க, நீங்க முயற்சி பண்ணினியா, நல்லா படிச்சியா, கஷ்டப்பட்டு படிச்சியான்னு கேட்கிறாரு. இல்ல ஐயா, ஒரு பையன் பெரிய ஆளு நல்லா படிப்பான், அவனுக்கே கிடைக்கல, எனக்கு எங்கேயா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஐயா திருப்பி கேட்கிறாரு காமராஜ் ஐயா, என்ன நீ முயற்சியே பண்ணலைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனு சொல்றான், நான் முயற்சியே பண்ணலை, எனக்கு ஒரே மனசுல குழப்பமையா அப்படின்னா. இப்ப காமராஜர் ஐயா சொல்றாரு, முயற்சி பண்ண நமக்கு தெரியாது. நமக்குங்கிற என்ன சொல்றாரு, அவரை பத்தி சொல்லிக்கிறாரு. இங்க பாருயா, முயற்சி பண்ண நமக்கு தெரியாதுன்னே, நீ முயற்சி பண்ணினா என்னென்ன வழிகளில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீ ஈஸியா அந்த விஷயத்த அடைஞ்சிடலாம்னே. முதல்ல நீ முயற்சி பண்ணி ராத்திரி பகல உட்காந்து படினேன், அந்த படிப்பே உனக்கு அந்த மருத்துவ படிப்பு வாங்கி கொடுக்கும்னே. சந்தோஷமான ரமணி இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ராத்திரி பகல படிக்கிறான். மருத்துவ படிப்புல அவனுக்கு தான் முதல் சீட்டு. காமராஜர் ஐயா கொடுத்த ஒரு சின்ன ஊக்கம் பார்த்துக்கோங்க, ஒரு மாணவனை மருத்துவராக்குச்சு. அப்ப ஊக்கம் உயர்வு தரும். ஆக முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அங்கே மனக்குழப்பத்துக்கும் விடை கிடைத்து விடும். இதைத்தான் நம் குருவும் சொல்கிறார். வேதாத்திரிய கருத்தே இதுதான், எல்லாத்துக்குமே கர்ம வினை பதிவுகள் தான். பதிவு இருக்கா, அதுக்கு நம் மகான் சொல்லும் சூத்திரமே நமக்கு பதிவுக்கார சிம்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்நிலை நோய் உள்ளத்தில கலங்குங்கிறது தான். அப்போ இந்த 4ல எது ஒன்றோ அல்லது 4மே இருந்தா கூட அங்கு வினைப்பதிவு நம்ம கருமையத்துல இருக்கிறது அப்படின்னு தான் பொருள் என்கிறார் நம்ம குரு மகரிஷி. ஆக கருமையம் தூய்மை பெற, வினைப்பதிவுகளை போக்க, மனதில் உள்ள குழப்பம் போக ஒரே வழி மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்தல். கொண்டு வந்த வினைகளை தொண்டு செய்து போக்குவோம். தொண்டு என்றால் நாம் எதையும் தூக்கி சுமக்க வேண்டியதில்லை, மன்றத்தில் முடிந்ததை செய்வோம். ஈவன் ஒரு சேர் எடுத்து போட்டா கூட அதுவும் தொண்டு தான். அப்புறம் நிகழ்ச்சி முடிவில் அந்த சேர்களை எடுத்து மீண்டும் அடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு தொண்டு தான். திருச்சியில எங்க மனவளக்கலை மன்ற மூத்த பேராசிரியர் அவர்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு மேலாக ஆரம்ப காலகட்டத்துல மன்றத்துக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது தொண்டு வாய்ப்பு கிடைக்குமான்னு பொறுப்பாசிரியர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பார், அதை சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்பாராம். ஒரு நாள் வந்துச்சான், பொறுப்பாசிரியரை கூப்பிட்டாரு, இதோ அங்க சிதறி கிடக்கு பார்த்தீங்களா செருப்பு, அன்பர்கள் செருப்பு, அதை ஒழுங்கு அடுக்கி வைங்க அப்படின்னாரா. 2 வருஷம் கழிச்சு
உடனே இவருக்கு ஏக சந்தோஷம். ஆஹா, நமக்கு ஒரு தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைச்சிட்டு அந்த ஆணையை சிறைமையில் ஏற்று அதை தினந்தோறும் செருப்புலை அடுக்கி வைத்து வந்தார். இப்பொழுது அந்த பேராசிரியர் நிலை என்ன தெரியுமா? அறக்கட்டளை மன்றம் மண்டலத்தில் முக்கிய பொறுப்பு. அது மட்டுமா, அவரின் குரல் உலகமெங்கும் ஒலிக்கிறது. ஆழியார் மற்றும் எல்லா ஜூம்களின் மூலமாக ஆழியார் மகுன நிகழ்ச்சி நடத்துவதிலிருந்து இன்னும் நிறைய மன்றங்களில் வேதாத்திரிய தொண்டு, தவம் மற்றும் சொற்பொழிவு இத்தனையும் ஆக மனக்குழப்பம் நீங்க மகான் தந்த மனவளக்கலை அதில் கூறியுள்ள வேதாத்திரிய தொண்டு இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி ஓஷோ ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, ஒரு நல்ல மனிதனுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை, ஒரு நல்ல மனிதனுக்கு செய்வதற்கும் ஒன்றுமில்லை, ஒரு நல்ல மனிதன் அமைதியாக வாழ்கிறான். அவனுக்கு சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ பேசாம கம்முட்டு இருந்தானே அவனுக்கு வாழ்க்கையில அமைதி தான். அதே மாதிரி மாற்று வழியில் ஒரு முட்டாள் மனிதனின் மனதில் மட்டுமே எண்ணங்கள், ஆசைகள், திட்டங்கள் மற்றும் யோசனைகள் நிறைந்திருக்கும். இந்த இடத்துல முட்டாளுங்கிறதுக்கு அர்த்தம் வேற. அதாவது அறிவின் மேன்மை கம்மின்னு, அறிவில் வந்து கம்மின்னு அர்த்தம். அப்ப நல்ல மனிதன் அறிவில் உயர்ந்தவன், அவனுக்கு மனக்கவலை இருக்குமா? நம் குரு மகான் தான் அவனை உறவிலே கண்ட உண்மநிலை தெளிவே துறவன் சொல்லிட்டார் சொல்லி உணர வச்சுட்டார். அப்ப அடுத்த லிஸ்ட் அறிவில் குறைபாடு. அத்தகைய மனப்பான்மை உள்ளவருக்கே இந்த மனக்குழப்பங்கள் இருக்கும். அத்தகைய மனக்குழப்பம் உள்ளவர்களையும் அதிலிருந்து விடுவிக்க நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். மாதம் இருமுறை நம் ஸ்கை ஆன்லைன் மூலமாக ஃபவுண்டேஷன் அடிப்படை பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுல குறைஞ்சது ஒவ்வொரு வகுப்பிலையும் ஒருத்தரையாச்சும் சேர்த்து விட்டுருவோம். உலகை வெல்ல 2 கைகள் வேண்டும். மனக்குழப்பங்கள் நீங்கவும் அப்படியே தான். 1 புன்னகை, 2 நம்பிக்கை. துன்பம் வரும்போது மெல்ல சிரிங்க, இது முதல் ரகம். அடுத்தது நம்பிக்கை. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து, இது குறள் சொல்லுது. அதாவது மகான் சொன்னதுதான் ஆசையை சீரனுக்கு ஆசையை பத்தி திருக்குறள் சொல்லுது. ஆசை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாக தோன்றி முளைக்கும் விதை ஒன்று கூறலாம், திருக்குறளுடைய அர்த்தம் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம மகான் என்ன சொல்றாரு, ஆசையை சீரமைக்கும் பயிற்சியில அதை நம்ம செஞ்சோம், ஆசையை சீரமைச்சோம் வச்சுக்கோங்க, அந்த இடத்துலயும் மனக்குழப்பம் வராது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒண்ணு. அத மாதிரி நமது மகான் விவேகானந்தர் என்ன சொல்றாரு பாருங்க, விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறு சிறு ஆசைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டும், பெரிய ஆசைகளை எல்லாம் விவேகத்தால் ஆராய்ந்து விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறாரு. இங்கதான் ஆசை சீரமத்தில் பயிற்சி மகான் வருது. அப்ப இதுதான் ஒரே வழி அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தரும் கூட. அப்ப இதுவும் இந்த ஆசையை வந்து நம்ம விட்டுட்டோட வச்சுக்கோங்க, எப்போ ஆராயணும். ஆராயறதுக்கு என்னது, மகான் கொடுத்த நம்ம வேதாத்திரி மகரிஷி கொடுத்த ஆசை சீரமத்தில் பயிற்சி. இப்ப அந்த பயிற்சி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மனக்குழப்பம் கண்டிப்பா அதுல இருந்து நீங்கிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு இது. மகான் கொடுத்த ஒரு பயிற்சி நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது. அது மாதிரி இன்னொரு இடத்துல நமக்கு வந்து நம்ம குருவை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வந்து நமக்கு கொடுக்காத மருந்தே கிடையாது. முக்கியமான மருந்து, மெயினான மருந்து உலகத்துல எத்தனை மகான்கள் கொடுத்தாலும் கூட மனவளக்கலை மருந்து வந்து மிகப்பெரிய ஒரு மருந்து நமக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார், என்னெல்லாம் பண்ணாருங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடிப்படை பயிற்சியில கிளாஸ்ல அட்டன் பண்ணும் போதெல்லாம். சுருக்கமா சொல்றதா இருந்தா, அவர் வந்து பாத்தீங்கன்னா தவ ஆற்றலாலும் எண்ணத்தின் திண்மையாலும் தனி மனிதனாக இருந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதை வளர்த்து அரிய பெரிய கருத்துக்களை விளக்கி மக்கள் வளமோடு வாழ ஆற்றக்கூடிய மகரிஷியினது சேவை இருக்கே, அதை சொல்லவா வேணும்? இது கூட அப்பர் பெருமான் சொல்றாரு பாருங்க, யானேனும் அறியாமல் என்னுள்ளே புகுந்து நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றாய் அப்படிங்கிறார் அப்பர் பெருமான். அதாவது இறைநிலையின் ஆட்டுவித்தலுக்கு ஆடாதவர் யார்? தனது ஆன்மீக வாழ்க்கை இறைநிலையின் ஆட்டுவித்தல் என்றே வேதாத்திரி மகரிஷி கருதினார். அவர் பாருங்களேன், தவம் பண்ணி 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 இந்த இறைநிலையோடு தன்னை அப்படியே இணைச்சுக்கிட்டாரு. கேட்பாங்களே ஒரு ஒரு இதுல வந்து ஆழியார்ல ஒரு அன்பர் கேட்டாராம், சாமி நீங்க இப்பெல்லாம் தவம் பண்றீங்களா அப்படின்னா, தவமா நானா, நான் வந்து பண்ணினேன், இப்ப நான் வந்து இறைநிலையோடையே ஒட்டிக்கிட்டதுனால எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வேலைன்னு எனக்கு தோணல. அதனால இறைநிலையை உணர்ற வரைக்கும் கண்டிப்பா நம்ம தவம் செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி மகானுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான். எல்லா மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்னமோ மக்களுக்கு நல்ல செய்திகள் சொல்லணும்னு நினைச்சாங்களே ஒழிய அவங்களால அதை போய் கொண்டு சேர்க்க முடியல. காரணம் என்ன? பண முதலிகள்னு சொல்லக்கூடிய அதை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாம் முக்காவாசி இந்த 99.9 மகான்களை வந்து காலி பண்ணிட்டாங்க. அதே நிலைமை வந்து நம்ம குருக்கு வரத்தான் செஞ்சு. பித்தன் என்று தூற்றிய போதும் சரி, கட்டி கொடுக்கிறேன் பணம் என்னிடம் தத்துவத்தை விட்டு விடுங்கள், இவர்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரகசியங்களை, அதாவது மனவளக்கலை தத்துவங்களை என்கிட்ட கொடுத்துருங்கன்ட்டு காசை கொட்டினாங்களாம். அப்படி அதே மாதிரி என்னிடம் யாசித்தவர்களிடம் சரி,
சென்று விடு, கொன்று விடுவேன் என்று மிரட்டிய போதும் சரி, தான் கொண்ட தத்துவங்களையே கருத்துக்களையே தாரை வார்க்காமல், தத்துவங்களே கருத்துக்களை யாருக்குமே தாரை வார்க்கல், தானே ஒருவராக நின்று பரப்பினார். இல்லை, சாதித்தார்ன்னு தான் சொல்லணும். எப்படி? தவ ஆற்றலால் மனக்குழப்பங்களை விரட்டினார். நாமும் அவர் வழி நின்று அவர் தந்த மனவளக்கலை பயின்று மனக்குழப்பம் என்று வாழ்வோம் அப்படிங்கிறதான் இதுல உள்ள ஒரு கருத்து. இது மாதிரி இப்போ கடைசி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த வகையில ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம். மகாகவி பாரதியினுடைய தன்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனக்குழப்பத்துக்கு மெயினா வந்து இந்த பயம் ஒண்ணு எல்லா இடங்களையும் ஒட்டிக்கிறது. அதாவது மகாகவி பாரதியினுடைய கவிதைகளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சமயம் இந்த வாந்தி பேதி பேய் அப்படின்னு ஒரு கதை ஒருத்தர் சொல்றாரு பார்க்கணும். அது எப்படின்னா, ஒரு சமய திருவிழா. அங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அந்த ஊருக்கு வெளியில ஒரு முனிவர் உட்காந்து போவார் வருவார பார்த்துக்கிட்டே இருக்காரு. நடுவுல ஒரு விகாரமான ஒரு கொடூரமான ஒரு உருவம் போகுது. அதை பார்த்தோன்னே அதை பிடிச்சுக்கிட்டாரு. உடனே கேட்கிறாரு, கடவுள் மீது விசுவாசத்தோடு லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு அந்த கொடூரமான உருவத்தை பத்தி கேட்கிறாரு. இந்த இது ஒரு கதை தான் இது. அப்போ 1000 பேருக்கு வாந்தி பேதி உண்டாக்குவதாக திட்டம் அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. அந்த கொடூர உருவம் சொல்லுது. உன்னை விட முடியாது அப்படின்னு அந்த முனிவர் வந்து அதை கட்டிப்பிடிக்கிறாரு, விட மாட்டேன்ட்டு. உடனே அது என்ன சொல்லுது, அந்த பேய் உருவம் இந்த கடவுளின் உத்தரவு அப்படின்னு சொல்லுது, அதை மீற முடியாது. உடனே முனிவர் என்ன சொல்ல, சரி நீ 1000 பேர் தானே பண்ணிட்டு போற, என்ன சொல்லுது, அதான் வீதி அப்படின்னு எச்சரிச்சு அனுப்பிச்சிடாரு. ஆனா அதுக்கு அடுத்த 2-3 நாட்கள் அங்க பல்லாயிரக்கணக்கான பேரு வாந்தி பேதியால ஒரே சோகமயம். முனிவருக்கு கோபம் பொத்துட்டு வருது, திரும்பி வருது அந்த பேய். அதாவது அந்த உருவம் மடக்கி சத்திய மீற நாயே அப்படின்னு கச்சிக்கிறது. அப்ப உண்மையில நான் 1000 பேரை தான் கொன்னேன். ஆனா மீறி பல்லாயிரம் பேர் பயத்தாலும் சந்தேகத்தாலும் தங்களுக்கும் அந்த நோய் வந்ததாக கருதி மாண்டார்கள். நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். சோ அது எதனால சொல்ல வரேன்னா, இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறதுக்கு இந்த பயமும் வந்து ஒரு வகையில நமக்கு அது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சோ அந்த வகையில ஒரே ஒரு சின்ன இதோட நம்ம நிறைவு செய்ய போறோம். ஒரு பெரியவர் சொன்ன செய்தி தான் இது. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கல்வித்துறை ஆய்வாளர் வந்தபோது மாணவர்களை பார்த்து கேட்கிறாரு, காட்டு வழியா நீ உன் அப்பா அம்மா இருவருடன் போகும்போது எதிரில் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு இதுதான். அதாவது காட்டு வழியா நீ உன் அப்பா அம்மா இருவருடன் போகும்போது எதிரில வந்து ஒரு சிங்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ சிங்கத்திடமிருந்து ஒரு ஆளைத்தான் காப்பாற்றணும். அப்படின்னா நீ யாரை காப்பாத்து அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மாணவர்கள் என்ன செய்றாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி திகைச்சு நிக்காங்க. ஒரே குழப்பம். ஒரே ஒரு பையன் மட்டும் எழுந்து என்ன சொல்றான்னா, சிங்கத்திடம் என்னை உணவாக கொடுத்து விடுவேன், அம்மா அப்பா இருவரையும் அது தின்னாது, அப்படியே இருவரையும் காப்பாத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சொல்லிட்டு இருக்கையில இந்த பெரியவர் சொன்னது என்ன சொல்றாருன்னா, அப்படி புத்திசாலித்தனமாக பதில் சொன்னவன் யாரு தெரியுமா, என் மகன் தான் அப்படின்னாரா அந்த பெரியவர். உடனே கூட்டம் பலமா கைதட்டுச்சான். ஆனா நமக்கு மனவளக்கலை நண்பர்கள் உள்ள போய் கொஞ்சம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கைதட்டக்கூடிய மனம் வராது. என்ன காரணம்? விழா நடந்த இடம் ஒரு முதியோர் இல்லம். அவர் அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, தன் மனைவியுடன் அங்கே தங்கியிருக்கிறார். மகன் வனத்துறை அதிகாரியாக சிங்கங்களின் காவலராக வேற இடத்தில் இருக்கிறார். எப்படியோ மனக்கவலை தீர்ந்தது தானே. பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில், அவனோ சிங்கங்களின் காவலனாக. ஆக இப்பவெல்லாம் முதியோர் இல்லமே நிறைய பேருக்கு கதி. அது அவர்களின் மனக்கவலைகளை போக்குகிறதா என்பது அதோ கதி. நம்மை பொறுத்தவரை நம் பெற்றோருக்கு நம் குருமகான் சொன்ன வழியில் கடமையறம் ஏற்று மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்று கூறி, எனக்கு இந்த அறிவுதல் வாய்ப்பளித்த கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன் போற அத்தனை பொறுப்பாளர்களும் இதுவரை செவிமடித்த நமது நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மனக்குழப்பம் நீங்க என்ற தலைப்பில் மிக சிறப்பாக தெளிவான சிந்தனை உரை வழங்கிய ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு காயகல்பம்,
மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நலவாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.